ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் மீனோடையே நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டை 2 வெட்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இந்த அரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் நல்லா பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டணும். நம்ம மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாவல் மீன் எடுத்திருக்கேன். இது நல்ல ஓரளவுக்கு மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மீனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை 2 சைடும் நல்லா கோட் பண்ணிடணும். எல்லா துண்டுகள்லையும் இந்த மாதிரி 2 பக்கமும் மசாலாவை தடவி வச்சிடலாம். எல்லா மீன்லையும் மசாலா தடவியாச்சு. இது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது அப்படியே ஊற வச்சோம்னா தான் அந்த மசாலாலாம் மீனில் இறங்கி நல்லாயிருக்கும். ஸோ இருக்கட்டும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம மீனை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு கேஸ்ட் அயனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மசாலாவில் தடவி வச்சிருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா யூஸ்வலாக எண்ணெயில் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது அந்த மசாலாலாம் பிரியாமல் நல்லா மீனோடையே பிடிச்சிருக்கு பாருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 2 பக்கமே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப சுவையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.